இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ மலையாளி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ முதன்முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் முதல்ல ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான உயிர்கொல்லி நோய்கள், உதாரணமாக கேன்சர், எய்ட்ஸ் மாதிரியான உயிர்கொல்லி நோய்கள், ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி, இந்த மாதிரியான ரொம்ப ஒரு பிரச்சனை, சர்ச்சைக்குரிய சில நோய்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் மெயினான காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே காரணம் தான், மருந்து மாத்திரைகள் தான். அதிகமாக மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த மாதிரியான உயிர்கொல்லி நோய்கள் வருது. எவ்வளவு மருந்து மாத்திரையை தவிர்த்துக்கிட்டு வாழ கற்றுக்கிறோமோ கண்டிப்பாக நம்ம நோய்கள்லேருந்து மீண்டு வரோம். நான் என்னுடைய மருத்துவமனை மூலமாக பண்ண ஆராய்ச்சியின் மூலமாக பார்த்த விஷயம் இதுதான். ஏன்னா கேன்சர், எய்ட்ஸ்னு வர என்னோட வர பேஷண்ட் கூட பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலானவங்க நாள்பட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க. இவங்க நாள்பட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனாலே தான் நோய்கள் வருது. இவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனாலே வந்த நோய்கள் தானாகவே சரியாக போயிருக்கும். ஏன்னா உடம்புக்கு வந்து தன்னைத்தானே புதுப்பிக்கிற அந்த ஒரு அறிவு இருக்குது. ஆனால் நம்ம கொடுக்குற மருந்து மாத்திரை தான் அந்த உறுப்பின் அறிவை கெடுத்துருது. அதனால் எவ்வளவு மருந்து மாத்திரை தவிர்க்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலங்களில் உயிர்கொல்லி நோய்கள் வராது. மற்றபடி இந்த நிறுவனம் சொல்கிறாங்க, அந்த நிறுவனம் சொல்கிறாங்க, இந்த ஆராய்ச்சி சொல்கிறாங்கன்னு எதையுமே நம்பாதீங்க. 50,000 ஆண்டுகளாக இருக்கிற ஒரு மூத்த குடி, நம்ம உலகத்துக்கே மருத்துவம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளே நோய்கள் பேரை சொல்லி பயமுறுத்துறானுங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். யதார்த்தமான இயற்கையான உணவுகளோட சாப்பிடுங்க. மருந்து மாத்திரைகளை அவசர காலங்களுக்கு பயன்படுத்துங்க. தேவையில்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக உயிர்கொல்லி மாதிரியான நோய்கள் வரதா செய்யும். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.